திருக்குறளை பொறுத்த மட்டும் ஏகப்பட்ட திருக்குறள் இருக்குது. ஒவ்வொரு திருக்குறளுமே நமக்கு வாழ்க்கை தத்துவத்தை கூறக்கூடியது. அது மாதிரி இந்த கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக இந்த குறளில் எங்கேயுமே துணக்கால் வரவே செய்யாது. அதே மாதிரி காலங்காலமாக கல்வி ஒரு புனிதமானது, அதே மாதிரி கடும் ஆயுதமானது. அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து நம்ம லைஃப் ஸ்டைல் ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஸோ நானுமே ஒரு டைமில் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், பட் இருந்தாலுமே எனக்கு புக் படிக்கிறது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் இப்போ வரைக்குமே படிச்சுட்டு இருக்கேன். அப்படி படிக்கும்போது எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்கிட்டையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி நிற்கிறது, அவங்க வழிகாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி போகிறது, இந்த எதுவுமே இல்லாமல் புக்கை எடுத்து நம்ம படித்தோம் அப்படின்னா அந்த புக் நம்மளை ஒரு பேராயுதமாக மாற்றும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் புக்கை எடுத்து படிக்கலை, இனிமேல் தான் படிக்க போகிறேன் அப்படின்னா தயவு செய்து ஒரு புக்கை எடுத்து படிங்க. அந்த புக்கை படிக்கும்போது மட்டும்தான் நீங்கள் எவ்வளோ பெரிய டேலண்டான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி மாற்றும். ஸோ குறள் ஏகப்பட்ட குறள் இருக்குது. எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்லாமல் முன்னேற முடியும் அப்படின்னா கல்வியால் மட்டும்தான் முன்னேற முடியும். ஸோ படிங்க, படிப்பு உங்கள் லைஃப்பை ஆட்டோமேட்டிக்காக மாற்றும்.